டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நேபாள் பெருவெள்ளம் அந்த பெரும் பாதிப்பு குறித்து அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினம் அந்த காணொலியை பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்தவித ஒரு 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 ஓரிரு நிமிடங்கள் கூட ஒரு நேரம் இல்லாம அதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள ஒரு நேரம் இல்லாம இயற்கை தனது கோர முகத்தை காண்பித்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா அதுல இன்னொன்னு நீங்க பார்த்திருப்பீங்க, வானம் மிக தெளிவா இருந்துச்சு. எந்தவித மழைப்பொழிவுக்கான சலனம் எதுவுமே இல்லை. அப்படி பார்க்கும்போது கனமழையோ அல்லது மிக கனமழையோ மேக வெடிப்பு போன்ற பெருமழையோ எந்தவித பெரு நிகழ்வுகளுமே அங்க ஏற்படலைங்கிறது புரியுது. அப்புறம் இப்படி ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, நமக்கு நேபாள் மற்றும் திபெத் எல்லையோர பகுதிகளில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு அதன் காரணமாக பனிப்பாறைகள் உடைந்து இப்படிப்பட்ட ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. ஆனால் செயற்கைக்கோள் படங்களை ஆய்வு செய்யும் போதும் தரவுகளை தொடர்ச்சியாக ஆய்வு செய்து பார்க்கும்போது முதற்கட்ட தகவலா நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னன்னா, குறிப்பா நேபாள் திபெத் எல்லையோர பகுதிகளில் லுங்கன் என்ற பனிமலை இருக்கு. அந்த பனிமலையின் உயரம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 17,000 அடி உயரம் உள்ள ஒரு பனிமலை. அந்த பனிமலையில 4,500 அடி உயரத்தில், அதாவது தரைமட்டத்தில் இருந்து 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு 2,000 அடி நீளம் உள்ள பனிப்பாறைகள் வெடித்து உடைந்திருக்கு. அந்த உடைந்த பனிப்பாறைகள் அருகில் இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் போய் அந்த பாதையை அடைத்து விழுந்திருக்கு. அது குறிப்பா பார்த்தோம்னா திருச்சுள்ளம் என்ற ஆற்றில் அந்த பாதையை அடைத்து விழுந்து, எப்பயுமே பனிப்பாறைகள் உடைந்தா பனிப்பாறைகள் சிதறும் முதல்ல, அதனை தொடர்ந்து தண்ணீரும் அதிகமா வருவதையும் பார்க்க முடியும். அப்ப அந்த பாதைகள்ல போய் அதிகப்படியான நீர் தேங்கி அந்த உடைந்த பனிப்பாறைகளும் உருகி பெருவெள்ளமா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பெருக்கெடுத்து நமக்கு நேபாள தாக்கியிருக்கு. சரி, இந்த பனிப்பாறைகள் விழுந்ததன் காரணமா ஏற்பட்ட அதிர்வு தான் நமக்கு ரிக்டர் அளவுகோல்ல 5.5 பதிவாகி இருக்கு. அதை தான் நிலநடுக்கம் என்று முதல்ல பேசப்பட்டிருக்கு. அப்ப என்ன புரியுதுன்னா, ஒரு லுங்டன் என்ற பனிமலை கிட்டத்தட்ட ஒரு 4,500 அடி உயரத்தில் வெடித்து, அதாவது உடைந்திருக்கு. அந்த பனிப்பாறைகள் உடைந்ததன் காரணமா ஏற்பட்ட அதிர்வு தான் நில அதிர்வா ஏற்பட்டிருக்கு. இயல்பா நிலநடுக்கம் ஏற்பட்டா பூமிக்கு அடியில நிலநடுக்கம் உணரப்படும், இல்லைன்னா கடலுக்கு அடியில உணரப்படும். இங்க பார்த்தோம்னா மேற்பரப்புல தான் அந்த நில அதிர்வு அப்படிங்கிறது பதிவாகி இருக்கு. அப்போ இது நிலநடுக்கம் அல்ல, நில அதிர்வு தான். அதுவும் பனிப்பாறை வெடித்து உடைந்ததன் காரணமா ஏற்பட்ட நில அதிர்வு. அந்த நில அதிர்வை தொடர்ந்து இந்த பெருவெள்ளமும் ஏற்பட்டிருக்கு. சரி, இதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கடந்த 2 மாதங்களாகவே குறிப்பிட்ட அந்த நேபாள் திபெத் பகுதிகளில் இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை நிலவி இருக்கு. அது மட்டும் இல்ல, 1940களில் அந்த குறிப்பிட்ட மலைப்பகுதிகளில் சராசரி வெப்பநிலை என்பது ஆகஸ்ட் மாதத்துல 6.3 டிகிரி செல்சியஸா இருந்திருக்கு. ஆனால் இன்றைய தினம் 2026ல சராசரி வெப்பநிலை என்பது 8.8 டிகிரி செல்சியஸா அதிகரிச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 2.5 டிகிரி செல்சியஸ் அதிகம். அதே மாதிரி ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் 0.33 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை உயர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த வெப்பநிலை உயர்வும் இதுல மிகப்பெரிய ஒரு காரணியா இருக்கு. ஏன்னா சென்ற ஆண்டும் இது போன்ற ஒரு சிறிய நிகழ்வு அதே பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்படி பார்க்கும்போது தற்போது சூப்பர் எல்னினோ பற்றி தொடர்ச்சியாக பதிவு செய்து வர்றோம். உலகம் இதுவரை பார்க்காத அளவிற்கு உலகின் சராசரி வெப்பநிலை அடுத்த ஆண்டு உயரும் என்பதும் எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது 2026, 2027 ஆகிய 2 ஆண்டுகளுமே இயற்கை பெரு நிகழ்வுகள் இது போன்று நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு நான் அரசு தரப்பிலும் பொதுமக்கள் தரப்பிலும் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். தற்போதாவது உலகம் வெப்பமயமாதல் குறித்தும் புவி வெப்பமயமாதல் குறித்தும் காலநிலை மாற்றம் குறித்துமான அக்கறை உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே வரணும். இதுதான் இந்த நேபாள பெருவெள்ளம் குறித்தான தற்போதைய தகவல். தொடர்ந்து இணைந்திருங்கள் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தில். நன்றி.